பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாக பாடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதும் என்பதே. இந்த பிரசங்கி புத்தகத்தில் எல்லாம் மாயை என்று சொல்லுகிற ஞானியானவன் மனுஷனுடைய பிரயாசம் விருதாவாயிருக்கிறது, ஆனால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு சரியான தக்க சமயத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால் மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறவர்களாக மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது. நமக்கு எதிராக சவால்களும் போராட்டங்களும் இருந்தாலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கும் அற்புதங்களையும் நன்மைகளையும் நாம் எண்ணி பார்க்கும்போதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் நம்மில் அநேகர் நமக்கு கிடைக்காமல் போனதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு கிடைக்காத ஒன்றுக்காக மிகவும் போராடி சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை, செய்திருக்கும் நன்மைகளை எண்ணி பார்த்து, நினைத்து பார்த்து, அதை அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடி மகிழ்ச்சியாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் நன்மைகள், ஆசீர்வாதங்களினால் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.